அதிகாரம் 10. தோபியா வீடு திரும்புதல். தோபித்துக்கு பார்வை திரும்புதல். தோபித்து அன்னாவின் கவலை. இதற்கிடையில் மேதியாவுக்கு சென்று திரும்ப எத்தனை நாட்களாகும் என்று ஒவ்வொரு நாளும் தோபித்து எண்ணிக்கொண்டிருந்தார். நாட்கள் நகர்ந்தனவே ஒழிய மகன் திரும்பி வரவில்லை. ஒருவேளை அங்கு தாமதமாகிவிட்டதோ, கபேல் இறந்திருப்பாரோ, தோபியாவுக்கு பணம் கொடுக்க யாரும் இல்லையோ என்றெல்லாம் எண்ணி அவர் கவலை கொள்ளத் தொடங்கினார். அவருடைய மனைவி அன்னா, என் பிள்ளை மறைந்து விட்டான், அவனை இனி உயிரோடு காண முடியாதே என்று மகனை நினைத்து அழுது புலம்பத் தொடங்கினார். ஐயோ என் மகனே, என் கண்களின் ஒளியான உன்னை போக விட்டேனே என்று கலங்கினார். தோபித்து, அன்பே, பேசாமல் இரு, கவலைப்படாதே, நம் மகன் நன்றாய்தான் இருக்கிறான். அங்கு அவர்களுக்கு எதிர்பாராமல் ஏதாவது நடந்திருக்கலாம். அவனுடன் சென்ற மனிதர் நம்பத்தக்கவர், நம் உறவினர்களுள் ஒருவர். அன்பே, மகனுக்காக வருந்தாதே, விரைவில் அவன் திரும்பி விடுவான் என்று தன் மனைவியை தேற்றினார். அதற்கு அன்னா, என்னிடம் பேசாதீர்கள், என்னை ஏமாற்ற வேண்டாம், என் மகன் இறந்து விட்டான் என்று புலம்பினார். நாள்தோறும் அன்னா ஓடி சென்று தம் மகன் சென்ற பாதையை பார்த்து கொண்டிருப்பார். யாரையும் நம்ப மாட்டார். கதிரவன் மறைந்ததும் வீடு திரும்புவார். இரவெல்லாம் உறங்காமல் அழுது கொண்டே இருப்பார். தோபியா வீடு திரும்புதல். ரகுவேல் தாம் உறுதியிட்டு கூறியிருந்தவாறு தம் மகளுக்காக வழங்கிய 14 நாள் விருந்து நிறைவு பெற்றது. பின் தோபியா அவரிடம் சென்று, என்னை போக விடுங்கள், என் தந்தையும் தாயும் என்னை மீண்டும் காணலாம் என்னும் நம்பிக்கையை இதற்குள் இழந்திருப்பார்கள் என அறிவேன். இப்பொழுது தந்தையே, என் தந்தையிடம் நான் செல்ல விடையளிக்குமாறு உம்மை வேண்டுகிறேன். என் நிலையில் நான் அவரை விட்டு வந்தேன் என்று உமக்கு நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் என்றார். ஆனால் ரகுவேல் தோபியாவிடம், தங்கு மகனே, என்னுடன் தங்கியிரு, உன்னை பற்றி உன் தந்தை தோபித்திடம் தெரிவிக்க நான் தூதர்களை அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், வேண்டவே வேண்டாம், என் தந்தையிடம் செல்ல விடை அளிக்குமாறு உம்மை வேண்டுகிறேன் என்று வலியுறுத்தினார். ரகுவேல் எழுந்து தோபியாவின் மனைவி சாராவையும் தம் உடைமையிலெல்லாம் பாதியையும் ஆண் பெண் பணியாளர்களையும் காளைகள், ஆடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், துணி, பணம், வீட்டுக்குரிய பொருட்கள் ஆகிய அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து அவருக்கு பிரியாவிடை கூறினார். தோபியாவை கட்டித் தழுவியபடி, மருமகனே, நலமுடன் போய் வா, உன் பயணம் இனிதே அமையட்டும், விண்ணக ஆண்டவர் உனக்கும் உன் மனைவி சாராவுக்கும் வளம் அருள்வாராக, நான் இறக்கும் முன் உங்கள் குழந்தைகளை காண்பேனாக என்றார். பின் தம் மகள் சாராவை முத்தமிட்டு அவளிடம், மகளே, உன் மாமனாரின் வீட்டிற்கு புறப்பட்டுச் செல், இன்று முதல் அவர்கள் உன் பெற்றோருக்கு ஒப்பானவர்கள், மனநிறைவோடு போய் வா, என் வாழ்நாள் முழுவதும் உன்னை பற்றி நல்லதே கேட்பேனாக என்று கூறி அவர்களை வழியனுப்பி வைத்தார். எதினா தோபியாவிடம், என் அன்புக்குரிய மருமகனே, ஆண்டவர் உம்மை நலமுற அழைத்துச் செல்வாராக, நீரும் என் மகள் சாராவும் பெற்றெடுக்கும் குழந்தைகளை நான் இறக்குமுன் காண்பேனாக. ஆண்டவர் திருமுன் என் மகளை உம்மிடம் ஒப்படைக்கின்றேன். வாழ்நாள் முழுவதும் அவளை கண்கலங்காமல் பார்த்து கொள்ளும். மருமகனே, மனநிறைவோடு போய் வாரும். இன்று முதல் நான் அன்னை, சாரா மனைவி, நம் வாழ்வில் எந்நாளும் வளமாக வாழ்வோமாக என்று கூறி அவர்கள் இருவரையும் முத்தமிட்டு இனிதே வழியனுப்பி வைத்தார். தோபியா, என் வாழ்நாளெல்லாம் உங்களை மதிப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்று கூறி ரகுவேலிடமிருந்தும் அவருடைய மனைவி எதினாவிடமிருந்தும் நலமோடும் மகிழ்ச்சியோடும் விடைபெற்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரும் அனைத்துக்கும் மன்னருமானவரே, தம் பயணத்தை வெற்றியாக நடத்தி கொடுத்தமைக்காக அவரை போற்றினார்.